ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை தெரிவித்தா தான் எங்களுக்கு அடுத்து இந்த கதை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். விமர்சனங்கள் வரும்போது தான் அதோடைய நிறை குறைகளை நான் புரிஞ்சிக்க முடியும். ப்ளீஸ் இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இசை கோபப்படுத்தாத. நீ சொன்னனால நான் வந்தேன். என்ன சின்ன பிள்ளை மட்டும் கேக்க? நீ வாய மூடு. என்ன ஒத்தாவ அமைதியா இருக்கல? இதுல என்ன உங்களுக்கு தெரிய வேண்டாம்? நீங்க ஏன் பேசுறீங்க? அவ பேசுவா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன பிள்ளை இப்பலாம் உனக்கு பேச்ச ரொம்ப அபாரமா வருது. ஏதாவது பேசுன? என்ன தங்கமணி பிள்ளைல கூட்டத்துல நான் ரவுத்துல படிச்சானே கேக்க. இங்க பாரு, நீ வாய் பேசுற அந்த பிள்ளை பேசதான் செய்வானுவே. நீனும் பொம்பளையே பேசுற மாதிரி பேசணும்ல. இசை அத அண்ணன் கேட்கணும்ல, விருப்பமானு சொல்லி. இசை சொல்லுமா, நாங்க இருக்கோம். இசை இங்க பாரு, அவனை அசிங்கப்படுத்தாத. நீ சொன்னேன்னு தானே அவன் வந்திருக்கான். உங்களால பொண்ணு கேட்க வர முடியுமா? நீ கேட்டிருக்க. உனக்கு நம்பிக்கை கொடுக்க விதமா தான் அவன் வந்திருக்கான். அவன் மனசை சுக்குநூறா நொறுக்கிறாத. அவன் ஓ மேல உள்ள நம்பிக்கை தான் வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கான். வேண்டாம், இதை விட ஒரு பையன் காதலை வெளிப்படுத்த முடியாது. உன்னை எந்த அளவுக்கு இருக்கிற காதலிக்கானே இது வந்து பாத்துக்க. வேண்டாம் கோயிலி, உன் வேலை எது உண்டு அதை மட்டும் பாரு. நீ உன் புத்திக்குதா இப்படி கட்டி சீரழிஞ்சிட்டு கிடக்க? போட்டு எடுத்துருவேன். என்ன ரூபி ரொம்ப பேசுற? அந்த புள்ள என்ன சீரழிஞ்சிட்டு என்ன சீரழிஞ்சுன்னு கேட்க. ஊர் உலகத்துல குடும்பமே கடந்து உங்க வீட்டுல இருந்திருக்கல்ல, இது வேண்டாம் அவளுக்கு சீரழி இருக்கு. நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். இசை நான் சொல்றேன், இந்த வீட்டுக்கு வந்தா உன்னால சந்தோஷமா வாழ முடியும். நான் 100% உனக்கு உத்தரவாதம் கொடுக்கேன். பலாப்பழம் மாதிரி இவங்க பார்க்கதான் வெளியில முரடா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள தித்திக்கும் தேனு. உண்மையிலே ரொம்ப மென்மையானவங்க. இந்த குடும்பத்தை இழந்துறாத. வா இசை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இதுல இருந்து தெரியல உனக்கு விருப்பம் இல்லனே. இசை என்ன இசை கிட்டே அதான் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு நிக்கல. ஏம்மா கொஞ்சம் இந்த சைடு வாங்க. எதுக்கு? கொஞ்சம் வாங்கம்மா, நான் சொல்லண்டாமா? பாரு, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சீக்கிரம் அனுப்ப வழியா பாரு. நான் ஏற்கனவே சொல்லி சொல்ல ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்குமா. சொல்லி அனுப்பிச்சிட்டு வா. நீ தள்ளினாதான் சொல்ல முடியா? சொல்லு. அவளே எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க வந்து சேர்ந்துட்டா. இசைமா இந்த தட்டை வாங்கிக்க. இதானே அக்கிரமம். நான் இதுக்கு ஒரு கனவு சம்மதிக்க மாட்டேன். இசை இவன் எப்படி ஏமாத்திட்டா? ஆமா, ஏமாத்துக்கிட்ட சின்ன பிள்ளை. அவ வந்து கட்டிக்கிட்டு கண்ணை இன்னும் திறக்கவே இல்ல. இசை என்ன தூக்குங்க. சரி வா. ஏதாவது வேண்டதில்ல பாத்துறாடா. அண்ணா டேய், நாங்களாம் இருக்கோம்டா. அவஸ்தை கட்டவனே. இசை இன்னொன்னு வேணும். ஐ சும்மா இருந்தாலும் இவ இருக்க மாட்டா போலுக்க. அதுக்கு என்னடி? அத்தா உங்க முன்னாடியே கேட்டு வாங்கிட்டால. இதுக்கு மேல என்ன தெரியணும்? இசைசன் கூப்பிட்டு என்ன பண்ண போறியா? இல்ல போதும் இறக்கி விடு. பரவாயில்ல என்ன? அண்ணன் இல்ல அண்ணன் தான்ல, அண்ணன் நிக்கம்ல. ரெண்டுக்கு அவஸ்தை கிடையாது. போதும் இறக்கி விடு. விட்டா இங்கே குடும்பம் நடத்துறோம் போலுக்க. என்ன போற போக்க பார்த்தா நீ பெரியப்பாவும் நான் சித்தப்பாவும் ஆயிரும் போலுக்க. ஓ நீ ஆகலன்னு நினைக்க. இன்னும் 1 மாசத்துல நான் அப்பனா ஆயிட்டேன்னு சொல்லல. அவன் என் பேரை நான் மாத்திட்டோம்ல. அப்போ கன்ஃபார்மா நான் சித்தப்பா தானே? நான் அப்பா அதுக்கு முன்னாடியே பெரியப்பன் ஆயிட்டோம்ல. ஏமா நான் சித்தப்பன் ஆயிட்டேனா? இதுக்கு மேல நீ பிடிச்சு வச்சு என்ன பண்ண போற? இங்க பாரு, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு உடல. இதுக்கு அப்புறம் நீ பிரிச்சு என்ன பண்ண போற? நீங்க மூச்சு வாங்குறதுல போதும். அவன் கையிலே அவளை பிடிச்சு கொடுங்க, நல்லா பாத்துக்கிடுவான். போதும் சந்தோஷமா இருக்கு. எம்மா புண்ணியவதி
சும்மா போதுன்னு சொன்னிய என்னே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா நல்லது. சரி. ஏன் ரூபி இதுக்கு மேல பிரிச்சு வச்சு என்ன பண்ண போற? சேர்த்து வை. அதெல்லாம் என் புள்ள நல்லா பாத்துக்கிடுவான். கல்யாணத்தை இப்பமே வைக்க போறியா? இல்ல இல்ல, பெரியவனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முடிக்கணும். எனக்கும் மூத்தது 2 பொண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது சரிதான். எம்மா மூத்தவனுக்கு மட்டும் முடிச்சிட்டு இவனுக்கு முதல்ல முடிச்சிருவான். ஏன்னா இனி 2 ஒண்ணு இருந்துக்கிடாது. நாளைக்கு தப்பு தண்டா ஏதோ பண்ணாலும் நமக்கு தான் அசிங்கம். அதை விட சேர்த்து வச்சுட்டு தூர போறது. மூத்தனுக்கு 2 பேரை பாரு. அது எப்படி உங்க வீட்டு மூத்த பையனுக்கு மட்டும் முடிச்சிட்டு முடிப்பீங்களா? என் வீட்டுல 2 மூத்த பொண்ணு, அவங்கள வச்சுட்டு நான் இவளுக்கு முடிக்க முடியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க மூத்த பொண்ணு 2க்கும் முடிச்சிட்டு நாலு முடிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு, என் கண்ட்ரோல்ல தான் இருப்பா. என் பாதுகாப்புல இருப்பா. நான் தான் அவளை பாத்துக்கிடுவேன். ஊராலே தாலி கட்ட மாட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி முழு பாதுகாப்பு நான் தான் கொடுப்பேன். அவளுக்கு எதுனாலும் நான் தான் கவனிப்பேன். அவ தேவைப்பட்டா என் வீட்டுல இருப்பான், தேவைப்பட்டா உங்க வீட்டுல இருப்பான். பரிசும் போட்டாச்சு. நாளைக்கு என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ என் வீட்டுக்குள்ள வருவா. இனிமேல் அவ வீடு அங்கதான். நினைச்ச நேரம் வருவா போவா. ஊருக்காக தான் உங்க கூட இருப்பான். மத்தபடி அவ சொந்த வீடு அதுதான். இவளுக்கான அத்தனை பொறுப்பு நான் தான் பார்ப்பேன். அவ துணிமணியா இருக்கட்டும், நகை நட்டா இருக்கட்டும், அதை நான் பாத்துக்கிடுவேன். சாப்பாடு வரைக்கும் நான் தான் பார்ப்பேன். இதுக்குதான் உங்க வீட்டுல இருக்கலாமே. எனக்கு ரெடிதான். நீங்க தான் 2 பிள்ளை கரையத்துல சொன்னனால தான் இவ்வளவு பொறுமையா போறேன். என்ன எழுதி இவ என் பொண்டாட்டி. என்கிட்ட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, எதுவும் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இவளை ஏதாவது டார்ச்சர் பண்றது, ஏதாவது மைண்ட் வாஷ் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்றது, ஏதாவது என் காருக்கு வந்தது, அடுத்த நொடி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இனி அங்க என்ன இருக்குது? அவதான் வந்து கட்டி அடிச்சுட்டாளே. என் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போவீங்களா இல்ல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவீங்களா எனக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கட்டும். ஏன்னா எனக்கு மூத்த 2 பொம்பளை இருக்க, நான் அதை கல்யாணம் கூட வந்து தங்கச்சி கை ஓடி போயிட்டேன்னா மூத்த 2 பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சரி, நான் அவளுக்கு எந்த கூட்டிட்டு போல. ஆனா இவ என் பொண்டாட்டிங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். நீ இப்போ சொல்ற, இவ என் பொண்டாட்டி. எந்த மண்டலையும் பார்க்க கூடாது. இசை தட்டை வாங்கிக்கம்மா. என்னம்மா தட்டை வாங்கிக்க. சரி, நான் இருக்கேன். இனிலிருந்து நான் புருஷா, நீ பொண்டாட்டி. உன்னை நான் பாத்துக்கிறேன். இப்ப சந்தோஷம் தானே? எதுனாலும் என்கிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்ல, இனிமேல் உன் வீடு எது? அந்த வீடு. இனிமேல் காலையிலே என்ன பக்கம் வந்துடணும். சரி சரி, வாடே வாடே. நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு வரேன். சரி, நம்மளாம் கிளம்பலாம். எங்க பாரு, இப்ப சொல்றதா நீ என் பொண்டாட்டி. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எந்திக்கும் போது நான் உன் முகத்துல முடிக்கணும். ஒன்னாதான் சாப்பிடணும், ஒன்னாதான் எல்லாமே இருக்கணும். மற்றபடி நமக்குள்ள எதுவும் இருக்காது, அவ்வளவுதான். அது மட்டும் இருக்காது. மற்றபடி புருஷ மாட்டிதான் இருக்கணும். நீ பாட்டுக்கு கழிச்சுக்கு போ, நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன். மற்ற நேரம் சரி. உனக்கு ட்ரெஸ் வேணும், என்ன வேணாலும் என்கிட்ட தான் கேட்கணும். இனிமேல் ரூபி கிட்ட நீ கேட்க கூடாது. சரி. ஒத்தருவா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும், அவகிட்ட கேட்க கூடாது. சரி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. இனிமேல் நீ அவகிட்ட கிட்ட எனக்கு அசிங்கம். கேட்க மாட்டேன். கேப்ப நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு அங்க போய் கேட்க போறேன்? கேட்கவும் கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். சரி, போயிட்டு வரட்டா? சரி, போயிட்டு வரட்டா? என்னடி ஊங்க சைடு வா. சும்மா இருக்க போடி. மாட்டேன். புருஷ சொன்னா கேட்கணும், வா. மாட்டேன். அது வீடு சும்மா இருடி. பாக்குறேன்டி, நீ எப்படி இவன் கூட வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். ஓ வாயாலே அவனை பிடிக்கிறேன்னு சொல்ல வைக்கல. நான் ரூபியே இல்ல. காலையே மாமியார் விட்டு விசிட்டிங் பண்ணிட வேண்டியதா? என்ன என்ன நீங்க காலையே தொலைச்சு தூக்கல? தொலைச்சி தூக்கல, கோலம் பண்ணல. வீட்ல பொம்பளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? ஹலோ, வீட்ல யாரு? மர்மா வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லல நெஞ்சில. இருங்க, வீட்டுக்கு வரேன். நான் ஒரு மருமகளா காலையில இவ்வளவு பொறுப்பா காலையில எந்திரிச்சு குளிச்சு மங்களகரமா வந்திருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல ஒத்திரி காணா? என்ன என்னன்னு கேக்க? ஆத்தி வரதுக்கு முன்னாலே ஆட்டி படைக்கால இவ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஓட விட்டு அடிச்சுடா போலுக்க. என்ன மருமக மருமக, நான் காலையில இவ்வளவு பொறுப்பா குளிச்சிட்டு வந்திருக்கேன். வீடு அப்படி அப்படி போட்டிருக்கிய. பொம்பளை இருக்க வீடான்னு கேக்க? ஆம்பளை இருக்க வீடா சொல்லி. எங்க எங்க அவியல
எவிய அதான் எங்க அவிய உங்க அவிய யாரு மாமியான்னு பார்க்க மாட்டேன் நான் மறந்து மறந்துடாதே நேத்து பர்ஸ் போட்டு போட்டு மறந்துட்டியானே கேக்கேன் மறக்கலமா மறக்கல அதான் விழுந்துட்டோமே என்னதே உன் கால்லே விழுந்துட்டோமே அத சொல்ல வந்தேன் அந்த பையர் கட்டா ஆமா ஒரு பையலையும் காணோம் அவன் மாமா மருமா மறந்துறாத நான் தான் இந்த வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் மூத்த மருமவா சரி சரி மருமவளா பொறுப்பா சீக்கிரம் போய் ஒலைய வை இப்போ ஒலைய வைக்கணுமா என்னவா மருமவளா பொறுப்பா வந்திருக்காளாமா ஓ மருமவளா பொறுப்பா வந்திருக்காங்களோ அப்படின்னா அற்பங்கரை வெளிய பொறுப்பு கொடுத்துருங்க கொஞ்சம் ஒரு படி அரிசி வச்சு பொங்கணும் அவியலு பொரியலு அப்பளம் ஊறுகானு அது ஒரு தடப்படலாம் இருக்கணும் இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கவா சாம்பார் வைக்கவா பருப்பு குழம்பு சாம்பார்னு இந்த பையில தொட மாட்டானுவேன் அவளை வேணா ஒரு 2 கிலோ கறி வைக்க சொல்லு பாப்போம் மருமகளே வாங்க வாங்க உள்ள வாங்க பொறுப்பா இருக்கணும் வாங்க 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 அத்தை நாம அவியல ஆட்டி படைக்கலான்னு பார்த்தா அவிய நம்மள ஆட்டி படைக்கவல உங்களுக்காகவே பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு நேரா இப்படியே போனீங்கன்னா அற்பங்கரை வந்துரும் போய் ஒலை வச்சு சோத்த பொங்கி முடிச்சிருங்க உங்க வீட்டுக்கு நான் சோறு பொங்க தான் வந்தேனா இப்போதானே நீ தான மூத்த மருமவனு பீத்துன அதானே என்ன அதானே அதெல்லாம் சோறுல பொங்க முடியாது நீங்க தான் எனக்கு பொங்கி கொடுக்கணும் பாத்தியா கதைய நீ தானமா மூத்த மருமவன் சொல்லிட்டு வந்த மூத்த மருமவன் சொன்னேன் சோறு கறி பொங்கன்னு சொல்லலையே சரி இந்த துணி கண்ணு துவைக்கிறது வீடு தூக்குறது இந்த மாதிரி வேலைய பாரு மூத்த மருமவளா என் புருஷனை மட்டும் எப்படி கவனிக்கன்னு மட்டும் பாருங்க கேட்டீங்களா எத்தே இனிமேல உங்க புள்ளைய பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம் உங்க புள்ளைய காலையில எந்திரிச்சல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன் நான் மூத்த மருமவத்தே பொறுப்பா இருப்பேன் சரி உங்க புள்ள எங்கன்னு சொல்லுங்க நான் என்ன தச்சு குளிச்சாத்தி விடணும் கேட்டீங்களா அவெல்லாம் காரியத்துல கரெக்டா தான் இருக்கா ஓர போக்க பார்த்தா பாட்டியை கிட்ட தான் விடுவா பொழுக்கு அவ அதுக்கு தான் அடி போட்டுட்டு வந்திருக்கா ஐயோ எனக்கு மூத்த மருமகள ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு என் புருஷனை குளிச்சாத்தி விடணும் ட்ரெஸ் போட்டு விடணும் சாப்பாடு உருட்டி விடணும் அவளை வேலைக்கு அனுப்பணும் அப்பா 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 மதிய சாப்பாடு கொண்டுட்டு போகணும் எவ்வளவு வேலை இருக்குது என்ன பொறுப்பா இருக்க விடுங்க ஆமாமா ரொம்ப பெரிய பொறுப்பு தான் உனக்கு ஆமா எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு சரி சரி என் புருஷன் எங்கன்னு சொல்லுங்க பின்னாடி தோட்டத்துக்கு போங்க சப்பா தலங்க தலங்க நேரம் ஆகுது ஐயோ நான் காலையிலே எந்திரிச்சு வரணும்னு நினைச்சேன் குளிச்சு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு ஏன்னா என் புருஷனுக்கு நான் சாண்டில் சோப் போட்டு குளிச்சா ரொம்ப பிடிக்கும் அதான் குளிச்சிட்டு வந்தேன் பீத்தாம போடி உங்களுக்குலாம் போறாம எப்படிலாம் என் புருஷனை விழுந்து விழுந்து கவனிக்காது உங்களுக்குலாம் போறாம ஆமா ஆமா போ போ பின்னாடி தான் நிக்கான் நான் என் புருஷனை கவனிக்க போறேன் நம்ம புள்ளைய விழுந்து விழுந்து கவனிக்கால அவளை நம்ம கவனிப்போன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுதா அடேங்கப்பா என்ன சொல்ல வர ஆமா உங்க புள்ளைய நான் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்க இப்படி ஒரு மருமக உலகத்துல தேடி போனாலும் கிடைக்குமா என்ன நீங்க தான் கவனிக்கணும் நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் நான் உங்க புள்ளைய நல்லா கவனிக்க முடியும் இதுக்கு தான் நானே என் புள்ளைய கவனிச்சிட்டு போயிருவேனே நான் எதுக்கு ஒன்ன கவனிக்கணும் மாமியார்னு பார்க்க மாட்டேன் நல்லா இருக்குல உன் கணக்கு பாரு நான் இவள கவனிச்சா இவ என் புள்ளைய கவனிப்பாளாமா நானே என் புள்ளைய கவனிச்சுக்கிட்டேன் கிளம்பு கிளம்பு நான் தான் என் புருஷனை கவனிக்க முடியும் இல்ல இல்ல நானே கவனிச்சுக்கிட்டே நீ கிளம்பு ஆனா ஒண்ணே ஒரு விஷயத்தை மறந்துட கூடாது என்ன மறட்டுத பாட்டி என்னாலதான் ஆகணும் புரியுதா அதனால நீங்க என்ன கவனிச்சுதான் ஆகணும் பாயிண்ட போட்டுட்டா அத்தே வீட்டையே ஆட்டி படைச்சிருவா போலுக்க எப்படி என்ன கவனிக்கணும் ஏன்னா நான் தான் உங்களை பாட்டி ஆக்கணும் புரியுதா அப்ப புரியுதுங்க கொஞ்சம் சூப்பு குப்பு வச்சு வைங்க உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்ல யாருக்கு என் பையனுக்கா எனக்கு நான் நல்லா இருந்தா உங்க பிள்ளைய கவனிக்க முடியும் சரி சரி ஒரு கோழி சூப்பு ஒரு ஆட்டுக்கால் சூப்பு அப்படியே கொஞ்சம் இடியாப்பம் சரி சரி அப்படியே 2 செட்டு பூரி போதும் ரொம்பலாம் வேண்டாம் என்னங்க சரி சரி நான் நிமிஷத்துல வரேன் என் பசங்க குளிச்சிட்டு வலிக்கிட்டு ரெடியா இருக்கணும் டேய் மணி என்னடாவது இப்பதான் நீ எந்திரிச்சு வர ஆம்பளை பையன் காலையில எந்திரிச்சு வேலை சொல்லிக்கு போகணும் ஏமா அவ என்னையே ஆட்டி நம்மள படிச்சுக்கிட்டு இருக்கா ஓய் பாத்துக்க அண்ணன் பொண்டாட்டி மறந்துட கூடாது சப்பா இந்த குள்ளச்சரைக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாம் எம்மோ இன்னும் அவன் நம்மள எப்படிலாம் ஆட்டி படைக்க போறான்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு ஆட்டுக்கால் பாயா வேணுமா கோழி சூப்பு வேணுமா அப்படியே 2 இடியாப்பம் வேணுமா அப்புறம் நம்ம கிட்டல பூரி செட்டு இவ்வளத்தையும் ரெடி பண்ணி வைக்கணுமா அவ புருஷனை குளிச்சாத்தி வரைக்கும் கூட்டிட்டு வருவாளாமா ஓ அப்படியா ஓ காலையில அரங்கத்தை ஆரம்பிச்சாச்சு இந்த வீட்டு மருமக
மறந்துடக்கூடாது. சரி சரி, காலையிலே வேலை வெட்டிக்கு போகணும். பொறுப்பா இருக்கணும், இல்லைன்னா இந்த அன்னைக்கு கோவம் வந்துடும். அண்ணியா உடனே என்ன அண்ணி கூப்பிட முடியாது. டேய், நான் உன் அண்ணிங்கத மறந்துடாத. சீக்கிரம் வேலை வெட்டிக்கு நான் போயிட்டு சம்பளத்தை என் கையில தான் கொடுக்கணும். இவன் ஏன் புள்ள? அதுக்கு என்ன, நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகா. என்னங்க என்னங்க கேக்க, ரொம்ப தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்க. மாமியார் வயசாயிட்டுனா ஓரமா உட்காரணும். டா வடிவு பட்டி தெருல நின்னு பேசுறதுக்கு ஆள் இல்லன்னாவ. போங்க போங்க, எனக்கு மூத்த மருமகளா ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. ஐயோ என் பசங்க குச்சத்தை நான் வாரேன் விடுங்க. டேய் சீக்கிரம் வேலைக்கு போடா. கபார் சம்பளத்தை என் கையில கொடுக்கணும், புரியுதா? நான் வேலைக்கு போனா தானே சோத்துல கை வைக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போயிரு. புள்ள ஆட்டத்துக்கு புள்ள இட்டுடி மாதிரி இருக்கான். வேலைக்கு அனுப்பாம வீட்ல வச்சு சோத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு சேர்த்து பட்னி போட்டுறேன். ஒழுங்கா அவனை அடிச்சு பத்தி வேலைக்கு அனுப்புங்க. என்ன எங்க அம்மா திட்டுதா? நீ 10 நிமிஷத்துல வேலைக்கு போயிருக்க. ஓகே? ஐயோ என் புருஷனுக்கு டேரேட்டா. டேய் வெட்டி போற. தள்ளு. உன்ன மேல என் புருஷன் வேலைக்கு போணும். ஐயோ என் புருஷனை குச்ச தெரியுமா? டேய் வலி விடுடா. ஏலே வேலைக்கு போயிரல, இல்ல கேவலப்படுத்திடுவா. சரி ஏமா ஒரு 200 தாங்கம்மா. 200 ரூபாயா? என்கிட்ட இல்ல. ஏமா தாங்கம்மா, எனக்கு தேவைப்படுது, நான் அப்புறம் தாரேன் தாங்க. இல்ல களப்பறிக்க போனவாதி என் கையில 2 துட்டு இருக்கும். நான் இந்த டூருக்கு போற சந்தோஷத்துல 2-3 நாள் களப்பறிக்கவே போகல. என்கிட்ட 1 ரூபா இல்லல. நீ உங்க அண்ணன் சம்பளம் வந்தாதான் பாக்கணும். இவன் இருக்க தாங்கம்மா, எனக்கு தேவைப்படுது. திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரணும் தாங்கண்ணா. டேய் சரணே, என் ஹேண்ட்பேக்ல இருக்க எடுத்துக்க. இல்ல இருக்கட்டும். எடுத்துக்க போ. நான் சாணி காய்ச்சி தொளிக்க போறேன், அதான் நான் எடுக்க முடியாது. நீ போய் எடுத்துக்க போ. சரி 200 ரூபா மட்டும் எடுத்துக்க. சரிம்மா. இல்ல தேவையானதை எடுத்துக்க. சரி. நீ ஏன் இவனுக்கு பணத்தை எப்படி வாரி வழங்குதா? சே, ஏதாவது தேவை இருக்கும். ஆம்பளை பையன் வெளியில எதுவும் போவான் வைப்பான், தேவைப்படும்ல. நல்லா கொடுத்து பழகுன போ. அப்புறம் சரி சரி, நான் இந்த கடையில போய் 2 இட்லி வாங்கிட்டு வரேன். ஏன் சோற கிண்டி வச்சுட்டேன் வேலைக்கு, நீ அதை சாப்பிட்டுட்டு போனா நல்லா இருக்கா இல்ல? நான் இந்த கடையில போய் 2 இட்லி வாங்கிட்டு வரேன். அதை இட்லி சாப்பிட்டுட்டு போ. ஒரே சோற கிண்டி வச்சிருக்கேன்னா சம்பளத்துக்கு. சரி, ஒரு அப்பளக்கட்டை வேணா வாங்கிட்டு வரேன், பொரிச்சு வைக்க. சரி, அந்த களபரிக்கெல்லாம் போக வேண்டாம். எதுக்கு வேண்டாம், வீட்டில் இருக்க வடிபாட்டி கூட தெருல உட்காந்து பேசிட்டு இருங்க. 200 ரூபாய்க்காண்டிலாம் போக வேண்டாம். நீங்க குழுவுக்கு கட்டணும் பணம், அதானே? நான் மொத்தமா கட்டிடுறேன். இனிமேல் களப்பறிக்கெல்லாம் போக வேண்டாம். இதை வந்து தொளிச்சு தூத்துட்டு கிளம்பி போவோம். வாங்கிக்கு வர நேரம் ஆயிட்டு. பாத்துடா, தண்ணி தெளிச்சிட்டு இருக்கோம்ல. 300 எடுத்துக்க. சரி எடுத்துக்க. சரி திருநெல்வேலிக்கு போறேன், ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம். எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். 200 ரூபாய் எனக்கு தேவைப்படும். 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அந்த பிள்ளைக்கு வேணா ஏதாவது வாங்கிட்டு வா. சரி. என்ன கூட 100 ரூபாய் எடுத்துட்டு போடா. இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவு தேவைப்படாது, இவ்வளவு போதும். சரிடா, பாத்து போ. சரி தொலைச்சு போ. வர நேரம் மாடி. நீ நைட்டுல தூக்கமே வரல, உறந்துட்டு வந்திருக்கேன். என் பொண்ணுட்டி அங்க தூங்கினா என் கூட தூங்கினா தூக்கம் வந்திருக்கும். சரி நைட்டு தான் வரல, காலையில் 5 மணிக்காவது வர வேண்டியது. காலையில 5 மணிக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இங்க பாரு, நாளைக்கெல்லாம் காலையிலேயே வந்துடணும். நான் உங்களுக்கு ஆத்தனி பிடிச்சி வச்சிருக்கேன், வந்து குளிக்க வாங்க. காலையிலே வந்திருக்கலாடி, உண்மையிலே நல்லாவே இல்ல. நீ எப்போ வருவன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீங்க தெருவுக்கு வந்திருக்க வேண்டியதானே? பையெல்லாம் சிரிப்பானுங்க, அதான் வரல. சும்மாவே என்ன வீசி பின்னாடியே சுத்துறேன்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவானுங்க. நான் உண்மையிலேயே பைத்தியமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே, நக்கல் பண்ணுவானுங்க. அப்படித்தான், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது சரிதான், இருந்தாலும் நீ காலையிலே வந்திருக்கணும். நேரா அது டோட்டிக்கு வாங்க. காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க போலுக்கு. கண்ணு நோண்டிடுவேன், வாங்க. வேண்டாம், அது போய் குளிங்க போங்க. இதான் நல்லா இருக்குடி, உன் மேல உள்ள வாசனை அப்படியே என் மேல வரட்ட. ஒரு சார் ஒண்ணு வேண்டாம், போங்க. நான் குளிக்க போனா நீ உள்ள வரணும். வெளியதான் பேய் டீச்சர் உட்கார்ந்துருக்காங்க, கொண்டு வாங்க. நீ போங்க. இங்க வர மாட்டாங்க. நான் வரல. ஓடி, நீ தான் குளிச்சுட்டு வரணும். வா. நான் வரல. இப்ப விட்டுறேன் பாரு. வேண்டாம். வாடி. குளிருடி. அப்படிதான் இருக்கு, குளிங்க. வேண்டாம். கொன்னுருவேன். சரி, காலேஜுக்கு போகும்போது பார்த்து போ. சரி. உன் பேக்ல பஸ்ஸுக்கான காசெல்லாம் வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா என் கப்போர்ட் தெரியும்ல, அது சாவி ஒன்றரை கொடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து தேவையான பணத்தை எடுத்துக்க. சரி. நோட்டு பேன எதுவும் வாங்கினா அதே எடுத்துக்கண்ணே. சரி, பஸ்ல போ, இருந்து நான் போய்கிட்டு இருக்காத. பஸ் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வந்துரு, சரியா?
இப்பவும் கையில காசு இருக்கட்டும். சரிங்க. சரி, அம்மா அதான் சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டே போ. சாப்பிட போகாத. ஏதாவது ஃப்ரீ டைம் தான் நினைச்சிட்டு வந்து பாக்க. சரிங்க. சரி, பார்த்து போனோன்னு. நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி, மேக்ஸிமம் நைட் 8 மணிக்கெல்லாம் வர பாக்க. சரி. சரி, யாரும் இல்ல கூட. அதெல்லாம் முடியாது. தெருவே எவ்வளவு பாத்துட்டு இருப்பா, போங்க. யாரும் இல்ல, டக்குன்னு கொடுத்துரு. நல்லா இருக்கும்ல, கொடு. எவ்வளவு பாத்துட்டு போறா. ஏன் பார்த்தா நமக்கு என்ன, கொடு. போதுமா? சரி, போயிட்டு வரேன்னா. ஏம்மா போயிட்டானே. அதான பார்த்தேன், எங்க சொல்லாம போவியோன்னு பார்த்தேன். அயலுக்கே போறாம. ஒண்ணு கடிச்சிரும் பாத்துக்க. சரி சரி, போயிட்டு வாழ. தெருக்காரில பார்த்தாலும் கண்ணு என்ன போட்டுருவாளுங்க. போ போ, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னா. டாடா. சரி, ஏம்மா காலேஜ் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. சரியா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அம்மா வருவா, என்ன தனியா போக கூடாது. சரி. அத்தி, என் பிள்ளை இப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டால பாத்தியல. உங்க பிள்ளை என்னைய சுத்தி சுத்தி வருவாங்க. நேத்து வந்தவ இன்னைக்கு இடுப்புல சொல்லிட்டா. நாங்களே இருக்காம. சரி சரி, ரொம்ப புலம்பாதீங்க. போய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீல அப்படி. ரெண்டே இட்லி தான் வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். இந்த குயிலி சாப்பிட்டுட்டு இருக்கா, அவ கூட போய் சாப்பிடு போ. இட்லியா? இட்லி எனக்கு பிடிக்காது. இட்லி தின்னுட்டு காலேஜுக்கு போ, கிளம்பு. என்ன தங்கா, புள்ளைல பச தந்தியா? ஆமா வடிவு, இந்த பிள்ளை பஸ்ல தந்தேன். கலாணி பையில பின்னாடியே வந்துட கூடாதுல்ல, அதான் பஸ்ல வரைக்கும் வருவேன் பாத்துக்க. மத்த நாள்ல அந்த பஸ் வரும், இப்ப பார்த்து வர மாட்டேங்குது. ஏடி, உன் பையன் டூட்டிக்கு போய்ட்டானே அப்படி? இப்பதான் போனாவே. ஆமா, இப்பதான் அவனும் போனான். வா, அவன் கூட பைக் அனுப்பி கொண்டு தானே இவள. இவ காலேஜ் இங்கல போணும், அவன் டூட்டிக்கு அந்த சைடுல போணும். கொண்டு விட்டுட்டு போச்ச வேண்டியதானே? இல்ல, இவன் 8:30 9 மணிக்கு போவா, அவன் 8 மணிக்கு முன்னாடி போயிருவான்ல. என்ன குயிலிமா, உனக்கு பஸ் வரலையா? ஆமா பாட்டி. என்ன புள்ளைகளுக்குள்ள பேக்கெல்லாம் நீ தூக்குற மாதிரி இருக்குது? ஆமா, புள்ளைல பஸ் வரைக்கும் வந்தேன், அதான் தூக்கிட்டு வந்தேன். அவன் தான் கரெக்ட் டைத்துக்கு வர மாட்டானுல்ல. ஆமா, இவன் நின்று ஏற்றி விட்டுட்டு தான் வரணும். இல்லைன்னா என் மாமா சத்தம் போடுவானுவேன். உங்களுக்கு அதை விட்ட என்ன வேலைன்னு கேட்பானுவேன். அதுவும் சரிதான், அந்த வரப்பையில குடிகார பையில நின்றுட்டு இருந்தானுவேன். அதுக்குத்தான் சொல்லிட்டு போவானுவேன். பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா போதுன்னு. அவன் சின்னவன் சாரன் இருந்தா ஏற்றி விடக்கு வருவான். இன்னைக்கு அவன் காலையில வெளியில போயிட்டான் போலுக்கு. நான் இவன் கிட்ட இருந்து 300 ரூபாய் தூக்கிட்டு போயிருக்கான். இதே சொல்லிக்கிட்டு இருப்பாவ. இவனெல்லாம் கொடுத்து பழகுதல்ல. சரி, பார்த்து போயிட்டு வா. மதியத்துக்கு பருப்பு சோறு வச்சிருக்கேன், சாப்பிடு. சரி. ஒரு அப்பளம் பாக்கெட் ஒன்று வாங்கிக்க. அதுல ஒரு 5 ரூபா வச்சிருக்கேன். சரி. நீ சாப்பிட்டு வா, சாடாம வந்துடாத. சரி சரி, பேக்க தாங்க, பஸ் வந்துட்டு. சரி டீச்சர், நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. பையன் உள்ள வாய் வாய் வாய். நைட்டு இங்க இருந்தாலா காலையில வந்தாளா? இல்ல காலையில தான் வருவா. வந்தானா வீட 2 ஆக்கிடுவாளா. அவ வந்தானா வீடு மாதிரி இருக்குது. காலையிலே வீட்டை உருட்டி வட்டி வச்சுட்டு போயிருவான். வாழு. அவன் தான் இவன் 1 நிமிஷம் இருக்க மாட்டானே. என்ன தாலி கட்டிக்க வேண்டியதானே? இல்ல பாப்போம், மூத்தவன் இருக்காம்ல. இந்த குயிலி புள்ளையே கட்டி வைக்கலாம். இதை விடாம ஒரு புள்ள கிடைச்சிட போது. தங்க ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா? ஏமா குயிலி, வேற ஒரு ஆட்டை பிடிச்சி போயிருந்தியா? இல்லம்மா, பஸ் வதானு பாப்போம். எப்படி நேரம் ஏறப்படாதுல. ஒரு இங்க பஸ் விட்டுட்டேன்னா அங்கேயும் ஒரு ஆட்டை பிடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீ இங்க இருந்து ஒரு ஆட்டை பிடிச்சி போயிட வேண்டியதானே? பாக்கலாம், ஒரு 10 நிமிஷம் பாக்க. இல்லைன்னா பாட்டை பிடிச்சி போயிடுறேன். சரி, தண்ணி குடிச்சுக்கிட்டே கொஞ்சம் போல. இல்ல வேண்டாம், நீங்க என்ன வீட்டுக்கு போறீங்களா? ஏமா, அவ்வளவுதான், தோற நிலஞ்சு நின்னுருவான். சும்மா இரு. நான் வீட்டுல போய் என்ன பண்ண போறேன்? என்ன வடிவங்க நிக்கா, நான் பாட்டு நிப்பேன். ஒண்ணும் இல்ல. காலை வரைக்கும் போகக்கூடாதுன்னுட்டா பத்துக்க. இனிமேலே அப்படியே அவன் செலவுக்கு என்ன பண்ணுவ? குழு இருந்துச்சுல, ஒரு 3000 ரூபாய் குழு எடுத்துருந்தோம்ல, 3000 ரூபாய் மொத்தமா கட்டி போட்டுட்டா. இனி குழுக்கு ஒன்னும் பைசா அடைக்க வேண்டியது இல்ல. அப்புறம் அண்ணாச்சிக்கெல்லாம் அங்கேயும் வாங்கி போட்டிருந்தேன், அதை ஃபுல்லா அடைச்சிட்டா. பிறகு நான் எதுக்குமே வேலைக்கு போனேன். வாகடான்னு சத்தம் போடுதா. இப்படி புள்ளைய விட்டுட்டு மோகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கணுங்கால. இவளுக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஏம்மா, வெயில் அடிக்கி கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிக்காமா? இல்லம்மா, வேண்டாம். சரி, நல்லா குளிர்ந்த தண்ணியா தான் இருக்கு. மண்பாண்ட தண்ணி தான் ஊத்தி வச்சிருக்கேன், தண்ணி குடி. வேணா அண்ணாச்சிக்கல்ல போய் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு திங்க மாட்டா பத்துக்க. எது கட்டாலும் வேண்டாம்பா. நான் வந்திருக்கவளால ஒழுங்கா திங்கவே பாரு. அதுவும் கிடையாது. 4 இட்லி வாங்கி கொண்டு வச்சேன்,
இவா 1.5 இட்லி தின்றுப்பா போலுக்கு அந்த பையவுல ஒரு இட்லி தின்னுட்டு காலேஜுக்கு போகுது. நல்லா பாத்துக்கிட்டாங்க, பாசமா பாத்துக்கிட்டாங்க. கொய்லே அழாத அழாத. உன்னை பார்க்கணும் போல இருந்தது. நான் இன்னைக்கு சரணடைய போறேன். அதான் உன்னை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், வரியா? அழாதடி, நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்குது. உங்களை பார்க்கணும் போல தோணிட்டே இருந்தது. அதான் வந்துட்டேன்ல. அம்மா என்னம்மா? பஸ் வர மாதிரி இல்ல, நான் வேணா ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. அப்படியாம்மா? ஒத்தையில ஆட்டோல அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. இல்லம்மா நான் போயிருவேம்மா. ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாங்க. சரிம்மா இரு, நான் அந்த டீ கடையில போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், சர்பத்து மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறம் ஆட்டோல போ. இல்லம்மா நான் போற வழியில குடிச்சுக்கிட்டேனே. இருமா, அதான் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லல, குடிச்சிட்டு போ. வெயில் அடிக்குமோ அப்புறம் குடிக்காம கிறங்கி வந்துட்டேன்னு எனக்கு சங்கடமா இருக்கும். இரு, நான் அண்ணாச்சி கல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி, கூடையில இருக்கட்டும், நான் போய் வாங்கிட்டு ஓடியாரேன். அப்படியே வாரியா? வாரேன் வா. சரி, இல்ல உட்காந்துக்க, நின்னுக்கிட்டே நிக்காத, உட்காரு. இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. நீ இப்படி அழுத நான் என்னடியோ பண்ணுவேன். நீ இப்படி அழுத நான் என்னடியோ பண்ணுவேன். என்னால முடியல, என்னால முடியல. கட்டி அடிக்கணும் போல இருக்கு. என்னது? உங்க தோல்ல சாயணும் போல இருக்கு, உங்க தோல்ல சாயணும். சரி வா, நான் சொல்ற இடத்துக்கு வா. எங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், வா. நம்ம ஏடி பிரிஞ்சிருக்கோம், நம்ம சேரவே மாட்டோமா? எனக்கு உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அழாதடி, எனக்கு சங்கடமா இருக்குடி. நீ இப்படி அழாத என்னால பார்க்க முடியலடி. என்ன விரும்பின ஒரே ஒரு பாவத்துக்காக நீ நரக வாழ்க்கை வாழ்றீடி. சித்திராவதை அனுப்பிச்சிட்டு இருக்கேடி. நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கலாமோ, நம்ம சேராம இருந்திருக்கலாமோ. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்லடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன். நான் உங்க தோல்ல சாயிட்டா எனக்கு முடியல, எனக்கு உங்களை கட்டி பிடிச்ச அலனும் போல இருக்கு, நான் உங்களை கட்டி பிடிச்ச அலனும் போல இருக்கு. வா. எம்மா குயிலி,